இங்க பாருங்க நண்பர்களே, இங்கிலாந்து மண்ணில் மாபெரும் ஓவல் மைதானத்தில் நடந்த இங்கிலாந்து 5வது டெஸ்ட் போட்டியில நம்ம இந்திய அணிக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்துல அடடா ஆட்டம் கையை விட்டு போச்சேன்னு தோணுச்சு. ஆனா அப்புறம் நம்ம ஹீரோ கருண் நாயர் களத்துல இறங்கி தன் மேஜிக்கை காட்டினார். நாள் முடிவில் அவர் நம்ம டீமை மாபெரும் கம்பேக் செய்ய வைத்தார். ஆமாங்க, இந்த காணொலியில நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் உங்களுக்காக முதல் நாள் ஆட்டத்தின் முழு ஹைலைட்களையும் கொண்டு வந்திருக்கு. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை நீங்க உண்மையான இந்திய அணி ஃபேனா இருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம 1000 லைக் இலக்கை அடைய உதவுங்க. லண்டனின் ஓவல் கிரிக்கெட் மைதானம் வரலாறும் கௌரவமும் உணர்ச்சிகளும் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி. இன்னைக்கும் அதே மைதானம் ஒரு பெரும் போருக்கு சாட்சியாச்சு. இந்தியா vs இங்கிலாந்து 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி. தொடர்ல இங்கிலாந்து 2-1 முன்னிலையில இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரே ஒரு வழிதான் மிச்சம், அது வெற்றி. தொடரை சமன் செய்ய இதுவே கடைசி நம்பிக்கை. தோல்வினா இன்னொரு வெளிநாட்டு தொடரின் பெரும் ஏமாற்றம்தான். இந்த முக்கியமான போட்டிக்கு முன்னாடி இந்திய ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இந்த போட்டியில விளையாடல. ஸ்டோக்ஸ் இல்லாதது அவங்க திட்டங்கள்லையும் இங்கிலாந்தோட தன்னம்பிக்கையிலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவருக்கு பதிலா ஒல்லி போப் கேப்டன் பொறுப்பை ஏத்துக்கிட்டார். அதிர்ஷ்டம் மறுபடியும் இங்கிலாந்து பக்கமே இருந்துச்சு. தொடர்ந்து 5வது முறையா அவங்க டாஸ் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறையும் அவங்க பேட்டிங்க்கு பதிலா பவுலிங்கையே தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? பிட்ச் பச்சை பசேல்னு பந்து நல்லா ஸ்விங் ஆகும்னு தெரிஞ்சுது. அதுக்கு மேல லண்டனோட மேகமூட்டமான வானிலை, இது எல்லாமே பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியா இந்த முக்கியமான போட்டிக்கு 4 மாற்றங்களை செஞ்சுச்சு. ரிஷப் பண்ட், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஆன்ஷுல் கம்போஜ் வெளியில உட்கார வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பதிலா கருண் நாயர், துருவ் ஜுரெல், ஆகாஷ்தீப் மற்றும் பிரசித் கிருஷ்ணா டீமுக்குள்ள வந்தாங்க. இந்திய இன்னிங்ஸை தொடங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் களமிறங்கினாங்க. போன ஆட்டங்கள்ல 2 பேரும் சேர்ந்து நல்ல தொடக்கம் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு காலை அவ்வளவு ஈஸியா இல்ல. பிட்ஸ்ல இருந்த புல், காத்துல இருந்த ஈரப்பதம் மற்றும் புது பந்துடன் இங்கிலாந்தின் பந்து வீச்சு எல்லாமே பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ஆனாலும் 2 பேட்ஸ்மேன்களும் நிதானமா விளையாடினாங்க. முதல் 2 ஓவர்ல எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. 3வது ஓவர்ல ராகுல் கிறிஸ் வோக்ஸ் வீசிய ஒரு பந்தை கவர் டிரைவ் அடிச்சு பவுண்டரிக்கு அனுப்பி வச்சார். ஆனா கிரிக்கெட்ல எந்த நிமிஷம் கதை மாறும்னு யாருக்கு தெரியும்? 4வது ஓவர்ல பந்து வீச வந்தார் கஸ் அட்கின்சன். வேகமும் கூர்மையும் ஒரு திட்டத்தோடும் வந்த அவர் யசஸ்விக்கு உள்ள வந்த ஒரு பந்தை வீசினார். அது குட்லேண்ட்ல விழுந்து லேட் ஸ்விங் ஆகி வேகமா பேட்ல பட்டுச்சு. LBWன்னு பெரிய அப்பீல், ஆனா நடுவர் அவுட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இங்கிலாந்து DRS எடுத்தாங்க. ரீப்ளேல 2 சத்தம் கேட்டுச்சு, ஆனா ஹாக்கை தெளிவுபடுத்துச்சு. பேட்டிற்கும் இடையே இடைவெளி இருந்துச்சு. 3 ரெடும் யசஸ்வியை அவுட்னு காட்டுச்சு. ஸ்கிரீன்ல அவுட் வந்ததும் இங்கிலாந்து அணி குதிச்சு கொண்டாடுச்சு. ஒல்லி போப் 2 கை குத்து போட்டாரு. மறுபக்கம் யசஸ்வி ஏமாற்றத்தோட திரும்பி போனாரு. 9 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து முதல் டெஸ்ட் செஞ்சுரிக்கு பிறகு அவருடைய ஃபார்ம் மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்திய அணி 10 ரன்கள் எடுத்திருந்தப்ப முதல் விக்கெட்டை இழந்தது. அடுத்து பேட்டிங் செய்ய வந்தவர் சாய் சுதர்சன். சாய் களத்தில் இறங்கியதும் அவருடைய உடல் மொழியிலேயே தன்னம்பிக்கை தெரிஞ்சுது. போன டெஸ்ட்ல கிடைத்த வெற்றியின் தாக்கம் அவருடைய உடல் மொழியில அப்பட்டமா தெரிஞ்சுது. அவர் வந்ததும் ஒரு பந்தை ஸ்டைலிஷா கவர் டிரைவ் அடிச்சாரு. அது நேரா 4 ரன்களுக்கு போச்சு. இந்த ஷாட் வெறும் 4 ரன்கள் இல்ல, சாய் சுதர்சன் இங்கே நிலைச்சு நின்று ரன் எடுக்க வந்திருக்காருன்னு ஒரு அறிவிப்பு. இன்னொரு பக்கம் ராகுல் தன் அனுபவத்தோட பிட்சை புரிஞ்சுக்கிறதுல மும்முரமா இருந்தாரு. ஆரம்பத்துல அவரோட பேட்டிங் ரொம்பவே கவனமா இருந்துச்சு. ஆனா நேரம் போக போக அவர் தன் கிளாஸை காட்டினாரு. வோக்ஸுக்கு எதிரா அவருடைய டிஃபென்சிவ் டெக்னிக் அருமையா இருந்துச்சு. ஒரு தடவை அவர் ஷாட்டை அவ்வளவு நேரம் தடுத்து நிறுத்தினாருன்னா நேரம் அப்படியே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. பந்து பேட்டியின் ஓரத்தை மட்டும் தொட்டுக்கிட்டு போயிடுச்சு. நம்ம இந்திய அணி மெதுவா இந்த கடினமான நிலையிலிருந்து மீள ஆரம்பிச்சுது. 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து ரன் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ரன் எடுக்கும் வேகம் குறைவா இருந்துச்சு, ஆனா ஒரு வலுவான அடித்தளம் போடப்பட்டுச்சு. இப்போ இந்திய அணி இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர்களின் லயத்தை கெடுக்க முடியும்னு தோணுச்சு. ஆனா கிரிக்கெட் எப்ப எந்த திசையில திரும்பும்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு 15வது ஓவர்ல ஒரு பெரிய தவறு நடந்துச்சு. 40 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்து செட் ஆகி இருந்த ராகுல் ரொம்ப கிட்ட இருந்த ஒரு பந்தை கட் ஷாட் ஆட முயற்சி செஞ்சார்.
வோக்ஸ் வீசிய அந்த பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு பக்கத்துல பேக் ஆஃப் லென்த்ல விழுந்து லேசா உள்ள வந்து கூடுதல் பவுன்ஸ் ஆகி பேட்டின் ஓரத்துல பட்டு நேரா ஸ்டம்ப்ஸுக்குள்ள போயிடுச்சு. பெயில்கள் பறந்துச்சு. இங்கிலாந்துக்கு 2வது விக்கெட் கிடைச்சுது. ராகுலோட முகத்துல ஏமாற்றம் அப்பட்டமா தெரிஞ்சுது. அவர் அவுட் ஆன விதத்தை பத்தி வருத்தப்பட்டாரு. அது நியாயமும் கூட. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல தொடக்கம் கொடுத்திருந்தார். ஆனா அந்த ஒரு தவறால அவருடைய இன்னிங்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் போர்டுல 38 ரன்களுக்கு 2 விக்கெட். இப்போ கேப்டன் சுப்மன் கில் களமிறங்க வேண்டியதா போச்சு. இது டீமுக்கு தன்னோட இளம் கேப்டன் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் தேவைப்பட்ட நேரம். நிலைமை கஷ்டமா இருந்துச்சு. மேகங்கள் சூழ்ந்திருந்தன. பந்து நகர்ந்துச்சு. இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் உற்சாகத்துல இருந்தாங்க. ஆனா சுப்மன் கில் முகத்துல எந்த பயமும் இல்ல. அவர் தன்னம்பிக்கையோட மெதுவா தன் கால்களை ஊன்ற ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் இப்போ முழுசா செட் ஆகி இருந்தார். அவருடைய ஒவ்வொரு ஷாட்லயும் கட்டுப்பாடு இருந்துச்சு. ஒவ்வொரு டிஃபென்ஸும் உறுதியா இருந்துச்சு. ஒவ்வொரு ரன்லயும் ஒரு திட்டம் இருந்துச்சு. வோக்ஸ் வீசிய ஒரு ஓவர்ல அவர் ஒரு அழகான ஆன் டிரைவ் ஆடினாரு. பந்து நேரா மிட் ஆன் ஃபீல்டருக்கு இடது பக்கமா போய் பவுண்டரி லைனை தாண்டிச்சு. அந்த பக்கம் சுப்மன் கில்லும் இப்போ லயத்துக்கு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு ஓவர் பிட்ச் பந்து கிடைச்சது. அவர் தாமதமே இல்லாம ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. பந்து மிட் விக்கெட் திசையில் காற்றை கிழிச்சுக்கிட்டு போய் நேரா 4 ரன்கள். இப்போ இந்திய அணியின் ஸ்கோர் 70 தாண்டிச்சு. 2 பேட்ஸ்மேன்களும் நல்ல டஸ்ல இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்வையாளர்களுக்கு இந்தியா இந்த கடினமான காலையிலிருந்து மீண்டு வந்து இப்போ சமாளிச்சுக்கிட்டு இருக்குன்னு தோணுச்சு. ஆனா அப்போ திடீர்னு வானம் இருட்ட ஆரம்பிச்சுது. வேகமான காற்று வீச ஆரம்பிச்சுது. லேசான மழை துளிகள் விழ ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்துச்சு ஓவலின் பயங்கர மழை. அது அவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னா ஒரு சில நிமிஷங்கள்ல மைதானம் முழுசா மூடிருச்சு. விளையாட்டு நின்றப்போ இந்திய அணியின் ஸ்கோர் 72 ரன்களுக்கு 2 விக்கெட். சாய் சுதர்சன் 25 ரன்களில் அவுட் ஆகாமல் இருந்தார். சுப்மன் கில் 15 ரன்களுடன் அவருக்கு துணையாயிருந்தார். 2 விக்கெட் விழுந்திருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய அணி கடினமான சூழ்நிலையில தன்னை நிரூபிக்க முதல் வலுவான அடியை எடுத்து வச்சது. பேட்ஸ்மேன்கள் நிதானமா விளையாடினாங்க, பொறுமையா இருந்தாங்க. இங்கிலாந்தின் ஆபத்தான பந்து வீச்சாளர்களுக்கு முன்னாடி மண்டியிட மறுத்துட்டாங்க. லஞ்ச் இடைவேளைக்கு பிறகு ஓவல் டெஸ்டின் முதல் நாள் இப்போ கொஞ்சம் நிலையான நிலையை பெறும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. காலை செஷன்ல ஆரம்ப சறுக்களுக்கு பிறகு இந்திய பேட்டிங் கொஞ்சம் தன்னை நிலைநிறுத்திக்கிச்சு. இப்போ எல்லாருடைய பார்வையும் சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் ஜோடி மேல இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்திய அணியை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு போவாங்களா? ஆனா வீரர்கள் களத்துக்கு வந்ததும் இன்னொரு தடை காத்திருந்தது. வானிலை. லஞ்சுக்கு முன்னாடியே மழை பெய்திருந்தது. ஆனா அவுட்ஃபீல்டு முழுசா ஈரமா இருந்துச்சு. மைதானத்தை விளையாடுறதுக்கு தயார் செய்ய நடுவர்களுக்கும் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கும் நல்ல டைம் எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் கடைசியா விளையாட்டு ஆரம்பிச்சப்போ சுதர்சனும் கில்லும் மறுபடியும் லயத்துக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் கவனத்தை செலுத்துறது ஈஸி இல்ல. விளையாட்டு ஆரம்பிச்சதும் 2வது செஷனின் 2வது ஓவர்ல சுப்மன் கில் ஒரு அட்டகாசமான பவுண்டரி அடிச்சார். அது ஒரு கிளாசிக் டிரைவ். டைமிங்கும் கட்டுப்பாடும் அருமையா இருந்துச்சு. கில் அந்த நீண்ட காத்திருப்புக்கு அப்புறம் மறுபடியும் களத்துல தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்திக்கிட்டாருன்னு தோணுச்சு. இந்த ஷாட் வெறும் 4 ரன்கள் இல்ல, சுப்மன் கில் இப்போ முழுசா தயாரா இருக்காருன்னு ஒரு மெசேஜ். ஆனா இன்னொரு பக்கம் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களும் எந்த குறையும் வைக்கல. வானம் இன்னும் மேகமூட்டமா இருந்துச்சு. காற்றில் இருந்த ஈரப்பதத்தால பந்து வீச்சாளர்களுக்கு நல்ல ஸ்விங் கிடைச்சது. குறிப்பா கிறிஸ் வோக்ஸ் மற்றும் ஜேமி ஓவர்டன் தொடர்ந்து வெளியே போற மற்றும் உள்ள வர்ற பந்துகளால பேட்ஸ்மேன்களை திணறடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கில்லும் சுதர்சனும் ஒவ்வொரு பந்துலையும் கவனமா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு தவறு விக்கெட் போயிடும். கில் மற்றும் சுதர்சனின் பார்ட்னர்ஷிப் முன்னேற இந்திய அணி மெதுவா ஒரு வலுவான நிலையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்புறம் வந்துச்சு ஒட்டுமொத்த சூழ்நிலையையும் மாற்றிய அந்த தருணம். 28வது ஓவர். பந்து வீச்சாளர் திக்கஸ் அட்கின்சன். ஓவரின் 2வது பந்துல சுப்மன் கில் ஒரு சின்ன ஆஃப் பேக் ஃபுட் பஞ்ச் அடிச்சாரு. பந்த பார்த்ததும் கில் அது ஃபீல்டரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஒரு வேகமான சிங்கிள் எடுக்கலாம்னு நினைச்சாரு. அவர் அதிகம் யோசிக்காம ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் வேண்டாம்னு தெளிவா சொல்லிட்டாரு. பந்து ரொம்ப தூரம் போகலைன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கில் அரை பிட்சை அடைஞ்சிட்டார். அதுக்குள்ள பந்து வீச்சாளர் அட்கின்சன் தன் ஃபாலோ ட்ரூல பந்தை பிடிச்சு நேரா ஸ்டம்ப்ல அடிச்சிட்டாரு. கில் கிரீஸிலிருந்து ரொம்ப தூரம் இருந்தாரு. பெயில்கள் பறந்துச்சு. இந்திய அணிக்கு இன்னொரு பெரிய அடி விழுந்துச்சு. சுப்மன் கில் ஏமாற்றப்பட்ட முகத்துடன் எந்த விவாதமும் செய்யாமல் நேரா டக் அவுட்டை நோக்கி போனாரு. தவறு தன்னுடையதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இன்னிங்ஸ்ல அவர் 35 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்திருந்தார். அதுல 4 அழகான பவுண்டரிகள் இருந்துச்சு.
ஆனா லட்டே, அவர் அவுட் ஆனது டீமுக்கு ஒரு பெரிய அடி. கில் அவுட் ஆனதும் பேட்டிங் செய்ய வந்தவர் கருண் நாயர். இது அவருக்கு செய் அல்லது செத்துமடி போட்டி மாதிரி இருந்துச்சு. போன சில இன்னிங்ஸ்ல அவர் கொஞ்சம் திறமையை காட்டியிருந்தார். 3வது டெஸ்ட்ல ஒரு தடவை 40 ரன்கள் எடுத்திருந்தார். ஆனா அவருக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ரசிகர்களும் டீமும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா கருண் நாயர் களத்துக்கு வந்ததும் வானம் மறுபடியும் மாறிச்சு. மறுபடியும் மழை ஆரம்பிச்சுது. இந்த முறை வேகமான மழை எல்லாத்தையும் நிறுத்துச்சு. வீரர்கள் வேகமா டக் அவுட்டை நோக்கி ஓடினாங்க. சில நொடிகளிலேயே நடுவர்கள் டீ பிரேக்கை அறிவிச்சிட்டாங்க. அதுவரைக்கும் நடந்த இந்த செஷன்ல வெறும் 6 ஓவர் மட்டுமே விளையாட்டு நடந்துச்சு. இந்த குறைவான நேரத்துல இந்திய அணி ஒரு முக்கியமான விக்கெட், சுப்மன் கில்லின் விக்கெட்டை இழந்திருந்தது. டீ பிரேக் நேரத்துல இந்திய அணியின் ஸ்கோர் 3 விக்கெட்டுகளுக்கு 85 ரன்கள். சாய் சுதர்சன் 28 ரன்களில் அவுட் ஆகாமல் இருந்தார். கருண் நாயர் இன்னும் கணக்கை திறக்கவில்லை. மழை மறுபடியும் போட்டியின் வேகத்தை நிறுத்திச்சு. வேகமான மழை அவுட்ஃபீல்டை நனைச்சிச்சு. நடுவர்கள் மறுபடியும் விளையாட்டு ஆரம்பிக்க அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. மைதானத்தை சுத்தி கவர்ஸ் போடப்பட்டிருந்தன. வீரர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்து வானிலை தெளிவடைய பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வானிலை கொஞ்சம் தெளிவடைஞ்சு அவுட்ஃபீல்டு விளையாடுறதுக்கு தயாரானதும் நடுவர்கள் விளையாட்டு ஆரம்பிக்க அனுமதி கொடுத்தாங்க. இந்திய அணிக்கு இப்போ எல்லா பொறுப்பும் சாய் சுதர்சன் மற்றும் கருண் நாயரின் தோள்கள் மேல் இருந்துச்சு. கில்ரன் அவுட் ஆனது இந்திய அணிக்கு ஒரு அடிதான். ஆனா இப்போ சுதர்சன் தான் ஆரம்பிச்ச இன்னிங்ஸை முன்னெடுத்து போறதும் கருண் நாயர் தன் அனுபவத்தை பயன்படுத்தி பொறுமையா பேட்டிங் செய்யறதும் தேவைப்பட்டுச்சு. விளையாட்டு மறுபடியும் ஆரம்பிச்சதும் சுதர்சன் தன் கிளாஸை காட்டினார். ஜேமி ஓவர்டன் ஒரு ஷார்ட் பந்தை வீசினார். அது கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி வந்துச்சு. ஆனா சுதர்சன் முழுசா தயாரா இருந்தார். அவர் பேக் ஃபுட்ல போய் ஒரு அருமையான கட் ஷாட் அடிச்சார். பந்து காற்றில் எழும்பிச்சு. பாயிண்ட் மற்றும் தேர்ட் மேனுக்கு இடையில போய் பவுண்டரி லைனை தாண்டிச்சு. சுதர்சன் இப்போ அருமையான கட்டுப்பாட்டில் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்டின் சிறப்பு இதுதான். ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறலாம். ஓவர்டன் அடுத்த தடவை பந்து வீச வந்தப்போ அவர் ஒரு வெளிப்பந்தை வீசினார். அது லைனுக்கு வெளியில விழுந்து லேசா நகர்ந்துச்சு. சுதர்சன் அதை டிஃபெண்ட் செய்ய நினைச்சாரு. ஆனா பந்து அவருடைய பேட்டின் வெளி விளிம்பை தொட்டுட்டு போயிடுச்சு. ஆனா அதிர்ஷ்டம் இந்த தடவை சுதர்சன் கூட இருந்துச்சு. பந்து ஸ்லிப் மற்றும் கல்லிக்கு இடையில போய் பவுண்டரிக்கு போயிடுச்சு. இந்த பவுண்டரியோட இந்திய அணியின் ஸ்கோர் 100ஐ தாண்டிச்சு. வீரர்கள் கைதட்டினாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்திருந்த கோச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருந்த மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா கிரிக்கெட் அதே விளையாட்டு தான். அடுத்த பந்துல உங்களை தரையில் கொண்டு வந்து விடலாம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸ்கோர் போர்டுல 101 ரன்கள் மின்ன ஆரம்பிச்சதும் அடுத்த ஓவர்ல வந்தவர் ஜோஷ் டங். அவர் ஒரு பந்தை வீசினாரு. அது போட்டியின் போக்கையே மாத்திச்சு. ஆஃப் ஸ்டம்பின் வெளி லைன்ல லேசா நகர்ந்த பந்து. சுதர்சன் அதை டிஃபெண்ட் செய்யலாம்னு நினைச்சாரு. ஆனா பந்து பேட்டியின் ஓரத்தை எடுத்து நேரா விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித்தின் கையில போயிடுச்சு. அப்பீல் செய்யப்பட்டுச்சு. நடுவர் தாமதமே இல்லாம விரலை தூக்கினார். சுதர்சன் உடனே புரிஞ்சுக்கிட்டார். இப்போ எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவர் பவுலியனை நோக்கி திரும்பி நடந்தார். அவருடைய முகத்துல கொஞ்சம் ஏமாற்றம் இருந்துச்சு. ஆனா பந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு. தப்பிப்பது கடினம்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் 108 பந்துகளில் 38 ரன்கள் எடுத்தார். அதுல 6 அழகான பவுண்டரிகள் அடங்கும். இந்திய அணி 101 ரன்கள் எடுத்திருந்தப்ப 4வது அடியை இழந்திருந்தது. இந்த இக்கட்டான நேரத்துல இந்திய இன்னிங்ஸை காப்பாற்ற களம் இறங்கினார் ரவீந்திர ஜடேஜா. போன இன்னிங்ஸ்ல அவர் பேட்டிங்ல முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருந்தார். இந்த முறையும் டீம் அவர் நிலைத்து நின்று ரன் எடுப்பாருன்னு எதிர்பார்த்துச்சு. ஆரம்பத்துல அவர் நிதானமா விளையாடினார். பந்து வீச்சு அருமையா இருந்துச்சு. பிட்ச் ஈரமா இருந்துச்சு. காற்றில் ஈரப்பதம் இருந்துச்சு. பந்து வீச்சாளர்கள் முழு வேகத்தோட பந்து வீசிட்டு இருந்தாங்க. ஜடேஜா முதல் சில பந்துகளை புரிஞ்சுக்கிட்டாரு. தன் கண்களை நிலைநிறுத்தினாரு. அப்புறம் வாய்ப்பு கிடைச்சதும் பலமா அடிச்சாரு. ஜோஷ் டங் ஒரு வெளிப்பந்தை வீசினாரு. ஜடேஜா அதை அடையாளம் கண்டு அட்டகாசமான அப்பர் கட் அடிச்சாரு. பந்து பவுண்டரி லைனை தாண்டிச்சு. ஆனா ஜோஷ் டங்கின் எண்ணம் வேறையா இருந்துச்சு. அடுத்த பந்துல அவர் கம்பேக் கொடுத்தார். அப்படி ஒரு பந்தை வீசினார். அதை விளையாடுவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாததா இருந்துச்சு. பந்து காற்றில் லேசா நகர்ந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில விழுந்து அப்புறம் லைனை பிடிச்சு பேட்டின் ஓரத்தை எடுத்து நேரா கீப்பரின் கையில போயிடுச்சு. நடுவர் மறுபடியும் விரலை தூக்கினார். இந்த முறை ரவீந்திர ஜடேஜா அவுட். வெறும் 13 பந்துகளில் 9 ரன்கள் எடுத்து அவர் பவுலியனுக்கு திரும்பி போனார். இந்திய அணிக்கு இது ஒரு பெரிய இழப்பு. 123 ரன்களில் 5வது விக்கெட் விழுந்திருந்தது. இப்படிப்பட்ட கடினமான நேரத்துல களத்துக்கு வந்த இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் துருவ் ஜுரெல். அவர் இந்த தொடரின் முதல் போட்டியை விளையாடிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் அனுபவம் வாய்ந்த கருண் நாயர் ஒரு முனையில நிலைச்சு நின்னாரு. அவர் ஒவ்வொரு பந்தையும் ரொம்ப கவனமா விளையாடிட்டு இருந்தார்.
இப்போ 2 பேர் மேலேயும் பொறுப்பு இருந்துச்சு இந்தியாவை இந்த ஆபத்திலிருந்து காப்பாத்த. துருவ் ஜுரேல் தன் இன்னிங்ஸ ஆரம்பிச்சப்போ பேட்டிங் செய்யறது இப்போ ஈஸி இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. பிட்ச்ல பவுன்ஸ் சீரற்றதா இருந்துச்சு. பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து லைன் அண்ட் லேண்ட்ல ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ரன் வேகம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. பந்துகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஸ்கோர் போர்டு ஊர்ந்து தான் முன்னேறிட்டு இருந்துச்சு. கருண் நாயரின் பேட்டிங்ல நிதானம் தெரிஞ்சுது. ஆனா ஒரு நிமிஷம் அவருடைய அதிர்ஷ்டம் அவருக்கு துணையா இருந்துச்சு. இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளரின் ஒரு பந்து உள்ள வந்துச்சு. நாயர் அதை டிஃபெண்ட் செய்ய முயற்சி செஞ்சார். ஆனா பந்து அவருடைய பேட்டின் உள்புற ஓரத்துல பட்டு ஸ்டம்ப்ஸுக்கு ரொம்ப பக்கத்துல போய் பவுண்டரிக்கு போயிடுச்சு. அது ஒரு பவுண்டரி தான். ஆனா அந்த பவுண்டரி கருணுக்கு ஒரு உயிர் வாழும் வாய்ப்பா இருந்துச்சு. அது சில சமயம் ஸ்டம்ப்ல பட்டு பேட்ஸ்மேனை பவுலியனுக்கு அனுப்பி வைக்கிற பந்து மாதிரி இருந்துச்சு. இந்த பவுண்டரிக்கு அப்புறம் 2 பேட்ஸ்மேன்களும் மெதுவா தங்கள் பிடிய பலப்படுத்தினாங்க. ஜுரலும் கருண் நாயரும் ஒரு ரன்னா எடுத்து அழுத்தத்தை குறைக்க ஆரம்பிச்சாங்க. பவுண்டரி லைன் முழுசா காய்ந்திருந்தாலும் ரன்களை நிறுத்துறதுக்கு பதிலா புத்திசாலித்தனமா சுழற்சியை பராமரிப்பதுதான் அவங்க லட்சியமா இருந்துச்சு. அப்போ ஒரு ஓவர்ல ஜேமி ஓவர்டனை ஜுரல் அருமையா கட் ஷாட் அடிச்சு தேர்ட் மேன் திசையில பவுண்டரி அடிச்சாரு. இந்த ஷாட் வெறும் ரன்களுக்கு இல்ல, இது இந்திய அணியின் போராட்டத்துல ஒரு அலை, எல்லாம் முடிஞ்சு போகலைங்கிற ஒரு அறிகுறி. இந்த ஷாட்டோட இந்தியாவின் 150 ரன்கள் நிறைவடைந்துச்சு. பார்வையாளர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா இந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த ஓவர்ல ஜுரலுக்கு எதிராக கஸ் அட்கின்சன் வீசிய பந்துல LBWன்னு ஒரு பெரிய அப்பீல். நடுவரின் விரல் மேல போச்சு. இந்திய அணிக்கு இன்னொரு அடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஜுரல் உடனே DRS எடுக்க முடிவு செஞ்சார். ரிப்ளேல பந்து ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து ரொம்ப வெளியில இருந்துச்சு. விக்கெட்டை மிஸ் செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஜுரேல் தப்பிச்சாரு. இந்த நிம்மதி அவருக்கும் டீமுக்கும் பெரியதா இருந்துச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த நிம்மதியை அவர் ஒரு சரியான இன்னிங்ஸா மாற்ற முடியல. அடுத்த பந்து அட்கின்சன் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில வீசினார். அதை ஜுரேல் கட் ஷாட் ஆட முயற்சி செஞ்சாரு. ஆனா பந்துல பவுன்ஸ் அதிகமா இருந்துச்சு. அவருடைய பேட் பந்துல ஒழுங்கா படல. பந்து பேட்டின் ஓரத்தை தொட்டு ஸ்லிப்ல நின்ன ஹாரி ப்ரூக்கின் கையில போயிடுச்சு. இப்படி துருவ் ஜுரேல் 40 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ஸ்கோர் 6 விக்கெட்டுகளுக்கு 153 ரன்கள் ஆகியிருந்துச்சு. இந்திய அணிக்கு மறுபடியும் கவலை திரும்பி வந்துச்சு. அடுத்து கிரீஸுக்கு வந்தவர் போன மேட்சோட செஞ்சுரி வீரர் வாஷிங்டன் சுந்தர். அவர்கிட்ட இருந்து எல்லாரும் இன்னொரு வலுவான இன்னிங்ஸை எதிர்பார்த்தாங்க. சுந்தர் தன் இன்னிங்ஸை ஆரம்பிச்சதும் அவரும் வேகப்பந்து வீச்சாளர்களின் சவாலை எதிர்கொள்ள வேண்டியதா போச்சு. ஆனா அவரும் கருண் மாதிரி ஆரம்பத்துல பொறுமையா விளையாடினார். ஓவர்டன் ஓவர்ல கருண் நாயர் தொடர்ந்து 2 பந்துகளில் அட்டகாசமான பவுண்டரிகளை அடிச்சார். முதல் பந்தை அவர் ஸ்கொயர் கட் செஞ்சார். 2வது பந்தை மிடான் மேல தூக்கிவிட்டார். இது அவர் இப்போ முழுசா செட் ஆகியிருக்காருன்னு ஒரு அறிகுறி. ஆனா அதே ஓவரின் அடுத்த பந்துல LBWன்னு இன்னொரு அப்பீல். இந்த முறை நடுவர் நாட் அவுட் கொடுத்தார். ஆனா இங்கிலாந்து DRS எடுத்தாங்க. தேர்ட் நடுவர் பந்து லெக் ஸ்டம்பை மிஸ் செஞ்சுட்டு இருக்குன்னு காட்டினாரு. கருண் நாயர் மறுபடியும் தப்பிச்சாரு. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தரும் ஃபைன் லெக் திசையில ஒரு பவுண்டரி அடிச்சு தன் கணக்கை திறந்தார். 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து மெதுவா இந்திய அணியின் படகை கரைக்கு இழுக்க ஆரம்பிச்சாங்க. அழுத்தத்துக்கு இடையில கருண் நாயர் இப்போ 60 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த எண்ணிக்கை ரொம்ப வேகமானதா இல்லை. ஆனா அவருடைய பேட்டிங்ல தன்னம்பிக்கை தெரிஞ்சுது. மெதுவா ரன்கள் சேர்ந்துச்சு. அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துச்சு. கருண் நாயர் 49 ரன்களில் விளையாடிட்டு இருந்தார். அவர் 2 ரன்கள் எடுத்து 79 பந்துகளில் தன் அரை சதத்தை நிறைவு செய்ததும் ஸ்டேடியம் கைத்தட்டல்களால் நிறைஞ்சிச்சு. இது வெறும் 50 ரன்கள் இல்ல, இது ஒரு போராட்டத்தின் கதை. கருண் நாயர் 9 வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணிக்குள்ள இடம் பிடிச்சிருந்தார். அவர் இப்போவும் சர்வதேச அளவில் தனக்கு பயன்பாடு இருக்குன்னு நிரூபிச்சிட்டார். அவருடைய இந்த இன்னிங்ஸ் இந்திய அணி ஆபத்தில் இருந்தப்ப, விக்கெட் விழுந்துகிட்டு இருந்தப்போ, இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் முழு உற்சாகத்தில் இருந்தப்போ வந்துச்சு. இந்த கடினமான பிட்ச்ல 50 ரன்கள் எடுப்பது ஒரு சதம் அடித்ததுக்கு குறைவில்லை. அவர் இந்த 50 ரன்களை நிறைவு செய்ததும் முழு ட்ரெஸ்ஸிங் ரூமும் எழுந்து நின்னாங்க. கேப்டன்ல இருந்து கோச் வரைக்கும் எல்லாரும் அவருடைய உழைப்பை பாராட்டினாங்க. கூடவே வீரர்கள் கைதட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க. கருணும் உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி தெரிஞ்சாரு. இது வெறும் ஒரு இன்னிங்ஸ் இல்ல, இது தன்னுடைய வாழ்க்கைக்கு மறுபிறப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இதோட இந்திய அணியின் ஸ்கோரும் 200 தாண்டிச்சு. இப்போ டீம் மறுபடியும் சரியான பாதைக்கு திரும்பி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. கருண் மற்றும் சுந்தர் இடையே இந்த பார்ட்னர்ஷிப் டீமை ஆழமா கொண்டு போக முடியும்.
2 பேரும் நிலைச்சு நின்றா இந்தியா இங்கிலாந்துக்கு முன்னாடி ஒரு மரியாதைக்குரிய ஸ்கோரை வைக்க முடியும். அதுக்கப்புறம் சுந்தர் மற்றும் கருண் இடையே 50 ரன்களின் பார்ட்னர்ஷிப்பும் நிறைவடைஞ்சிச்சு. இந்த பார்ட்னர்ஷிப் இங்கிலாந்துக்கு டென்ஷன் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப் இந்திய அணியை ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சிச்சு. இந்திய அணியின் ஸ்கோர் 6 விக்கெட்டுகளுக்கு 204 ரன்கள். கருண் நாயர் 52 ரன்களிலும் வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்களிலும் அவுட் ஆகாமல் இருக்கிறாங்க. இந்த ரன்கள் குறைவா தெரிஞ்சாலும் பிட்சை பார்த்தா இது ஒரு நல்ல ஸ்கோர். இந்த பிட்ச்ல இந்திய அணி 300 ரன்கள் எடுத்தா கூட அது ஒரு சராசரி ஸ்கோரா இருக்கும். இப்படி பார்த்தா நாள் முடிவில் இந்திய அணி நல்லா கம்பேக் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.